சரிங்க, முன்ன மாதிரி அம்மானே கூப்பிடுறேன். அது நல்லா இருக்கும்ல அண்ணி? நான் உனக்கு அண்ணி இல்லடி, கல்பனாக்குதான் அண்ணி. அப்படின்னா வித்யான்னு பேர் சொல்லி கூப்பிட்டுமா நாத்தனாரே? கொழுப்பாடி உனக்கு. என்ன ஏதாவது சொல்லி கூப்பிட்டு பாரு, பல்லெல்லாம் உடைச்சிருவேன். உடைப்ப அது வரைக்கும் நாங்க என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருப்போம் நினைச்சியா? என்ன பண்ணுவீங்க? இவளுக்காக என்னைய அடிப்பீங்களா? நீ அவளை அடிச்சா கண்டிப்பா நான் உன்னை அடிப்பேன். வாக்குவாதம் ஆரம்பிச்சிருச்சு. இது அப்படியே ஏத்தி விட்டு பெரிய சண்டைய மாத்தி அவங்க சந்தோஷத்தை கெடுத்து விட்டுறணும். அத்தை பாத்தீங்களா, உங்க முன்னாடி அடிப்பேன்னு எவ்வளவு திமிரா பேசுறாங்க. பார்த்துட்டு தானே இருக்க கல்பனா, எல்லாம் இவளோட ட்ரைனிங் தானே. சீதா இவ்வளவு காலமா அண்ணி அண்ணின்னு ஏன் பின்னாடியே தான் சுத்திட்டு இருப்பா. நீ வந்த கொஞ்ச நாள்லயே எனக்கு எதிராக அவளை திருப்பிட்டல்ல. அப்படி என்ன மாய மந்திரம் பண்ணானே தெரியல. அது மந்திரமெல்லாம் கிடையாது, அன்புதான்க்கா. ரஞ்சிதா காட்டுற உண்மையான அன்புதான் எங்களை இவளுக்கு சப்போர்ட்டா பேச வைக்குது. அப்படின்னா அத்தை உங்க மேல வச்சிருக்கிறது உண்மையான அன்பு இல்லையா? நான் அப்படி சொல்ல வரலமா. உண்மை தெரியாத வரைக்கும் ரஞ்சிதா கிட்ட அக்கா அன்பாதான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அக்கா நியாயத்தை விட்டு விலகி போயிட்டாங்க. ஏன்னா ரஞ்சிதா அவங்க செலக்ஷன் இல்லாம அவளா இந்த குடும்பத்துக்குள்ள வந்துட்டா. அத அக்காவால ஏத்துக்க முடியல. அதான் பிரச்சனையே இப்போ. இல்ல, இவன் நாடகம் ஆடி உள்ள வந்ததுதான் எனக்கு பிரச்சனையே. அம்மா, இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் இதுவே சொல்லிட்டு இருப்பீங்க? உண்மையை எப்பதாம்மா ஏத்துக்க போறீங்க? ஏய் போதும், இதான் சாக்குன்னு ஆளாளுக்கு புத்தி சொல்ல ஆரம்பிச்சிடாதீங்க. இவ விஷயத்துல நான் சரியாதான் இருக்கேன். உங்களுக்கெல்லாம் இவளை பிடிக்குங்கிறதுனால என்னால இவளை ஏத்துக்க முடியாது. அருண் இவள மாதிரி யாரும் இல்லாதவன் இல்ல. அவனுக்குன்னு இத்தனை பேர் நாம இருக்கோம். இந்த குடும்பத்துல வந்து வாழ போறவள அருணுக்கு மட்டும் பிடிச்சிருந்தா பத்தாது, நம்ம எல்லாருக்குமே பிடிக்கணும். ஆனா எனக்கு இவள பிடிக்கல. இவ நல்லவளா இருந்தா என்ன செஞ்சிருக்கணும்? சரியா வராதுன்னு அவ விலகி போயிருக்கணும். ஆனா அவன் ஆபத்துக்கு கட்டின தாலிய வச்சுக்கிட்டு இங்கேயே சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கா. அம்மா, சுத்தி வந்ததெல்லாம் பழைய கதைமா. அருணோட குடும்ப நடத்தத்துக்கு இவ பிளான் பண்ணிட்டு இருக்கா. வெட்டிங் டேக்கு மாடி பூரா பயங்கரமா டெக்கரேட் பண்ணிருக்காங்க. வீட்ல இவ்வளவு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. ஆனா இவளுக்கு இவ சந்தோஷம் தான் முக்கியமா போயிடுச்சு. இவெல்லாம் என்ன ஜென்மமோ எனக்கு தெரியல. அண்ணி, இவங்க புத்தி அப்படிதான் வேலை செய்யும். இவள சொல்லி குத்தம் இல்ல அண்ணி. பெத்தவங்க நல்லது கெட்டது சொல்லி கொடுத்திருந்தா இவ ஏன் இப்படிலாம் இருக்க போறா? கல்பனா, தேவையில்லாம என்ன பெத்தவங்கள பத்தி எல்லாம் பேசாத. ஏய், இவ மேல நீ ஏன் கோவப்படுற? அவங்க வளர்ப்பு சரியா இருந்தா நாங்க ஏன் அவங்கள பத்தி பேச போறோம்? வேண்டாம் அத்தை. என் அம்மாவும் அப்பாவும் எப்பவோ போய் சேர்ந்துட்டாங்க. இந்த உலகத்துல இல்லாதவங்கள பத்தி பேசுறது சரியில்லை. ஏன் பேசக்கூடாது? அவங்க உன்னை ஒழுங்கா வளர்க்காம விட்டதுனால்தான் நாங்க இன்னைக்கு கஷ்டப்படுறோம். நீங்க மட்டும் உங்க பசங்க எல்லாரையும் ஒழுங்கா வளர்த்திருக்கீங்களா? ரஞ்சிதா, அருணையும் சுதாவையும் நான் ஒரு குறை சொல்ல மாட்டேன். ஆனா உங்க மூத்த பொண்ணையும் கடைசி பொண்ணையும் நீங்க சரியா வளர்த்திருக்கீங்களா? உங்க மூத்த பொண்ணு என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா?